கவிதா, உன்னை ஒரு கூலிக்காரியா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம கல்யாணம் நின்னு போனது காரணமே என்னோட அப்பா தான். அவர் வார்த்தையை அன்னைக்கு என்னால மீற முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ப்ளீஸ். உங்களுக்கு மனைவி ஆகிற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்ப உங்களை மன்னிக்கிற தகுதி மட்டும் எனக்கு எப்படி இருக்கும்? என்ன குத்தி காட்டாத கவிதா. பழசெல்லாம் மறந்துரு. ஓ, மறந்துட்டேனே. இப்ப நீங்க எனக்கு முதலாளி, நான் தொழிலாளி. இதை தவிர எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. பெரிய தம்பி, உன்னை முதலாளி கூப்பிட்டாரு. வணக்கம் சார். கூப்பிட்டீங்களா சார்? வாங்க பெரிய தம்பி, உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் ஃபேக்டரியில பேக்கிங் செக்ஷன்ல உங்க மாமா பொண்ணு கவிதா ஒர்க் பண்றத பார்த்தேன். அன்னைக்கு எங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் தாலி கட்டாம இருந்தப்போ உங்களுக்கு கூட என் மேல கோபமா இருந்திருக்கும். Am I correct? இந்த சொத்து பூராவும் எங்க அப்பாவது. நீங்களாவது சம்பளம் வாங்குற ஒரு கூலிக்காரர். பட் நான் சம்பளமே வாங்காத ஒரு மேனேஜிங் டைரக்டர். நாளைக்கே எங்க அப்பா என்ன பார்த்து வெளியே போடா நான் ஏன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ், ஸ்டேட்ஸ், MBA. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை தூக்கி எறிஞ்சிட்டு டாஜ்லயும் சோலாலையும் அடையார் பார்க்லயும் டின்னர் சாப்பிட்டு இருந்த ஒரு பொண்ணு 5 ரூபா கூலிக்காக லைன்ல என் ஃபேக்டரியில் நிக்கிறா. அந்த அளவுக்கு அவ ஸ்டேட்டஸ்ல இறங்கிட்டப்போ நானும் என்னோட அமெரிக்கன் ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் இறங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். புரியலைங்க. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னால வாழ்க்கை இருந்த ஒரு பொண்ணுக்கு நானே வாழ்க்கை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அப்பனை பகைச்சிட்டு கல்யாணம் பண்ணி நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? கல்யாணமா? ஒரு பாட்டில் பீருக்காக ஒரு பாரையே விலைக்கு வாங்குற அளவுக்கு நான் ஸ்டூபிட் இல்ல. I am from United States of America. வந்து போயிட்டு சொல்லுங்க, வசதியா வச்சுக்கிறேன். எனக்கு முதலாளி, அப்படின்னா கவிதா பொண்டாட்டியா வேண்டாம், வேணும்னா வெப்பாட்டியா வச்சுக்கிறேன்னு உங்க அமெரிக்கன் ஸ்டைல்ல சொல்றீங்க இல்ல? ஒருவேளை சோத்துக்காக உடம்ப விக்கிற ஜாதிகளடா நாங்க. ஏன்னா நாங்க பஞ்சாயத்து யூனியன் பாப்பனாக்க பாளையம். தலையில கொம்பா முடிச்சிருக்கு. என்னடா உனக்கு? ஏன்டா முதலாளி அடிக்கிற? நான் யாரையாவது அடிச்சால் நியாயம் இருக்குமா இருக்காரா? இருக்கும். என் மேல நம்பிக்கை எனக்கு அவள் ஆடுறா. அவ ஆடுறா. ஏன்டா அவனை அடிச்ச? என்ன ஏன்டா அவனை அடிக்க சொன்ன? கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, எருமை மாதிரி உட்கார்ந்திருக்க, பதில் சொல்ற.
முதலாளி மகன் நம்ம கவிதாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறினானுல, அப்ப நீ என்னடா சொன்ன? அவனை வெட்டி புதைக்கணும்னு வெறியோட கிளம்பணியா இல்லையா? கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு வெட்டி புதைச்சிருவேன்னு சொன்னியே. வேணா கவிதாவை வச்சுக்கிறேன், ஏற்பாடு பண்ண அவன் சொன்னது உன் காதுல விழுந்துருதா? அவன் செத்து போயிடுவானுங்கிறதுக்காக நான் உன்னை தடுக்கல. நீ ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக தடுத்த. சார், இன்னைக்கு விடுதலையாகிற கைதிகளின் லிஸ்ட் சார். இன்னைக்கு கல்யாணம் தானே உனக்கு? கல்யாண பொண்ணு வீட்டுல இல்லாம இங்க வந்து நிக்கிற? சின்ன தம்பி மாமா ஜெயில இருந்து வராரு. எழுஞ்சது போ, அவன் இப்பதான் பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு போறான். நீ ஒரு புள்ள. ஏய், டீ உண்டடா. சின்ன மாப்பிள்ளைக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் பண்ண போற? அதான் வாழமர கட்டிலே தெரியுது இல்ல. ஏன் மாப்பிள்ள, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? இன்னைக்கா? மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள வந்தாச்சு. புதுசுவ பாத்தியா? எல்லாம் நேரம்டா. பெரிய தம்பி, முறையாளர் கவிதா தூக்கிட்டு போட்டாங்கப்பா. ஏயா, பொண்ணையும் காணா மாப்பிள்ளையும் காணா, நாம எல்லாம் ஊரு கூடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா?
எத்தனை தடவை உதவ வேணாலும் உனக்கு அறிவே வராதுடா சின்ன தம்பி ஐயா எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க உள்ளே கூட்டு போய் தாலி கட்டாம என்னடா பண்ற பெரிய தம்பி எவ்வளவு பேர்த்த நீ உரைச்ச இவன் ஒருத்தர் ரெண்டாவது சமாளிக்க முடியாதா போடுற பாரு கத்தி ஏதாச்சும் வேணும் எடுத்து சண்டை போடுறக்கு ஏப்பா ஒண்ணும் இல்லாம மாப்பிள்ளை இல்லாம என்னப்பா கல்யாணம் முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. சரி சரி வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க வாங்கம்மா பொண்ணை கூட்டிட்டு போய் அலங்காரத்தை பண்ணுங்க சின்ன தம்பி பெரியதுங்கப்பா அசமாதம் நடக்கல சரி சரி உள்ளப்பா என்ன மாப்பிள்ள மணவரையில உட்கார விட்டு போட்டு இங்க நின்னுட்டு இருக்க போய் உட்கார. சின்ன தம்பி என்ன இங்க வந்து நின்று இருக்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுப்பா பெரிய தம்பி வரட்டும். என்னப்பாச்சு உட்காரடா என்னடாச்சு? எல்லாத்தையும் தட்டி அடிச்சுட்டு வந்துட்ட நீ முதல்ல தாலி எடுத்துக்கட்டு சொன்னா கேளுடா தாலி எடுத்து முடியா என் கையில தான் மோதிரம் இல்ல இப்போ என்கிட்டதான் இருக்கு. என் கையில தான் மோதிரம் இருக்கு. நிஜமா என்கிட்டதான் இருக்கு. எதுக்கு தகராறு கையை விரிச்சு பார்த்தா தெரிஞ்சு போகுது நீங்க ரெண்டு பேரும் விளையாட்டுக்கு கூட தோக்க கூடாதுங்கிறக்காக ரெண்டு மோதிரம் போட்டேன் என்னடா
கொலை நடந்துருச்சு, போலீஸ் பிடிச்சிருச்சு. ஏன் தாயம்மா, ஒரு நாள் கூட உங்க கூட வாழ்க்கை நடத்தாம செத்து போன ஒருத்தருக்கா இத்தனை நாள் விதவையா இருந்த, ஒரு நாள் கூட உங்க கூட வாழ்க்கை நடத்தாட்டியும் உசுரோடு இருக்கிற எனக்கா நீ ஏன் சுமங்கலியா இருக்கக்கூடாது? ஏன் சார், ஆயுள் தண்டனை தானே? விடுதலை 9 வருஷம் தான், வந்து வாழ்ந்து பாத்துருவோம்.